மற்றொரு அண்மைச் செய்தி. மதுரையில் 22 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை கூடல்புதூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து 22 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடல்புதூர் அடுத்த சங்கீத் நகரில் மூதாட்டி ராஜம் என்பவரது வீட்டின் கதவை உடைத்து மர்ம கும்பல் கைவரிசை நடத்தியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனது மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்த நகைகள் திருடு போன நிலையில் மூதாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். மதுரையில் மூதாட்டி வீட்டிலிருந்து 22 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொள்ளை சம்பவம் இப்போது நிகழ்ந்தது, விரிவான விவரம். மதுரை மாநகர் கூடல்புதூர் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட சங்கீத் நகர் 4வது தெரு பகுதியில் ராஜம் என்ற பெண் தனியாக வசித்து வருகிறார். அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் ஒரு பெண் குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டு அவரோடு வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் அவருடைய மற்றொரு பெண் வீட்டானது அவரது ராஜனுடைய வீட்டின் எதிரே இருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு ராஜம் அவரது மகளது வீட்டுக்கு தங்கியிருக்கிறார். இரவு தூங்கி எழுந்து பின்பாக தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவுகள் உடைக்கப்பட்டு வீட்டிற்குள் உள்ள கேட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் அதிர்ச்சி அடைந்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த 3 பீரோக்களும் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 22 பவுன் தங்க நகைகள், அதே போன்று 2 வைரத்தோடு, 2 கிலோ வெள்ளி பொருட்கள், வாட்ச் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள், 20,000 ரொக்க பணம் என அனைத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்தாக ராஜம் அவரது உறவினர் மூலமாக கூடல்புதூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கூடல்புதூர் காவல்துறையினர், குற்றப்பிரிவு காவல்துறையினர், கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தொடர்ந்து அந்த பகுதியில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் இதுபோன்ற கொள்ளையர்களுடைய நடமாட்டம் எதுவும் பதிவாகி இருக்கிறதா என்பது குறித்து தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரும் நேரடியாக சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். தனது மகளினுடைய திருமணத்திற்காக நகை மற்றும் சேர்த்து வைத்திருந்த நிலையில்தான் நேற்று இரவு மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து இதுபோன்ற 22 பவுன் நகையை கொள்ளையடித்த சம்பவத்தால் அந்த பெண் ராஜம் என்ற பெண் கண்ணீர் விட்டு காவல்துறையிடம் கதறி அழுது தனது நகையை மீட்டு எப்படியாவது தர வேண்டும் என அவர் பேசியிருக்கிறார். மதுரையில் பிரதான காவல் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வீடு ஒன்றில் இரவு நேரத்தில் புகுந்து முழுவதுமாக பிரதான சாலையின் அருகே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இதுபோன்ற ஒரு திருட்டு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது என்பது அப்பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது இருந்த போதிலும் தொடர்ந்து கூடல்புதூர் காவல்துறையினர் இது கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மான்.